இன்னைக்கு காலைல எனக்கு அந்த இன்ஃபார்மர் பேசியிருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு குட்டி இருக்குது சார், அது மாசமாக இருக்குது. ஆல்ரெடி எங்கள் ஏரியாவில் இருக்க இன்னொருத்தவங்க போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப வீக்காக இருக்கா, அதனால் அவனால் ப்ராப்பராக எழுந்துச்சி நடக்க முடியல. நீங்கள் டானிக் கொடுங்கன்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. பட் எங்களால் அது பண்ண முடியல சார். எல்லாருமே விரட்டுறாங்க, போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஓகே மேம், நான் என்னோடய சைடு நான் டயக்னாசிஸ் செக் பண்ணி ஆகணும். அப்போ தான் நான் ப்ராப்பராக அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈவினிங் அவங்க வந்திருந்தாங்க. இவனை ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. ஸோ அவர் தூக்கி வண்டிக்குள்ளே வச்சிட்டாரு. மற்றபடி அவளுக்கு வேறு எந்த நோயுமே இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், ஒரே ஒரு குட்டி இருக்குது. அதுவுமே 50 நாள் குட்டி. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அவள் சர்ஜரி குட்டி போட்டுருவா. ஆனால் உடம்புல சத்து இல்லைங்க, சுத்தமாக சத்து கிடையாது. அந்தளவுக்கு அவளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கல. ஸோ இப்போ இவளை நான் என்னோடய வீட்டில் வச்சு அந்த சத்துக்குரிய இதெல்லாம் கொடுத்து அந்த ஒரு குட்டி போட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, என்னோடய ஒய்ஃபுக்கு மாதமாக இருக்கும்போது எவ்வளோவளோ நான் பார்த்தேனோ அது கொஞ்சமாவது பார்க்கணும்ல. ஸோ எவ்வளோ பிள்ளைங்க இங்கே கஷ்டப்படுறாங்க பாங்க, ஊட்டச்சத்து இல்லாமல், அதுவும் மாதமாக இருக்க பிள்ளைங்க. ஓகேங்க, ஈரல் கொடுத்தேன், அதுக்கடுத்து சாப்பாடு நல்லா கறி வச்சு கொடுத்தேன், ஃபுல்லாக சாப்பிட்டா. ஸோ என் கூட இருப்பாங்க. இவள் குட்டி போடுற குட்டிக்கு பேர் லக்கி சாமுங்க. பார்ப்போம்.